மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் அவசர நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் தலைமையில தற்பொழுது அவசர நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் நாம் போட்டியிட வேண்டும், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக பேசுவதற்காக இந்த அவசர ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் மக்கள் நீதி மய்யம் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்திருக்கிறது. விருப்ப தொகுதியாக 12 தொகுதிகளுக்கு மேல் ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து திமுக கூட்டணியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் நம் கேட்டு பெற வேண்டும், எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, திமுகவினுடைய கூட்டணியை எப்படி நாம் பலம் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஏற்கனவே மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் பேச்சுவார்த்தை குழுவோடு பேசியது மட்டுமல்லாமல் மேலிடத்திலும் அவர் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசியிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இனி அடுத்த 2 கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது தொகுதி இறுதி செய்யப்பட இருப்பதன் காரணமாக தற்பொழுது மற்ற நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதி செய்து அந்த முக்கிய தொகுதிகளில் மட்டும் கொடுத்து 12 தொகுதிகள் விருப்பமாக கொடுத்திருந்தாலும் குறைந்தது 6 தொகுதியாவது எப்படியாவது கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடும் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.